சிபிஐ விசாரணை நடத்திய வழக்குகளில் குற்றவாளிகளை விடுவிக்கும் மாநில அரசின் முடிவை தடுக்கும் விதிகள் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை என்று உள்துறை அமைச்சகம் விளக்கம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிக்கும் தமிழக அரசின் முடிவில் மத்திய அரசு தலையிட முடியாது என்று உள்துறை அமைச்சகம் ஒப்புக்கொண்டுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்றுள்ள பேரறிவாளன், சாந்தன், முருகன், நளினி உள்ளிட்ட 7 பேரும் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். 28 ஆண்டுகளாக சிறை தண்டனை அனுபவித்து வரும் அவர்கள் அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என கடந்த செப்டம்பர் 6ஆம் தேதி தமிழக அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியது. இதற்கு அனுமதி அளிக்க கோரி ஆளுநருக்கு தீர்மானம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதுகுறித்து 75 நாட்களுக்கு மேலாகியும் ஆளுநர் இன்னும் முடிவெடுக்காமல் உள்ளார். இதனிடையே தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு கடந்த 2016ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் பேரறிவாளன் கடிதம் அனுப்பினார். அதில் குற்ற விசாரணை சட்டத்தின் 432 முதல் 435 வரையான பிரிவுகளின் கீழ் குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுதலை செய்வது தொடர்பாக மத்திய அரசு வகுத்துள்ள விதிகளின் நகலை அளிக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தார். மேலும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள விசாரணை அமைப்புகள் விசாரணை நடத்திய வழக்குகளில் முன்கூட்டியே விடுதலை செய்யும் மாநில அரசின் முடிவை தடுக்கும் மத்திய அரசின் விதிகள் என்னென்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். 2010ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரையான காலத்தில் இந்தியா முழுவதும் தண்டனையை குறைத்து மத்திய அரசு வெளியிட்ட உத்தரவுகளின் நகல்களையும் பேரறிவாளன் கேட்டிருந்தார். ஆனால் உள்துறை அமைச்சகம் பதிலளிக்காததால் மத்திய தகவல் ஆணையத்தில் பேரறிவாளன் முறையீடு செய்தார். இதனை விசாரித்த மத்திய தகவல் ஆணையர் பேரறிவாளன் கேட்டுள்ள அனைத்து தகவல்களையும் 3 வாரங்களுக்குள் வழங்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகத்திற்கு கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி உத்தரவிட்டார். இந்நிலையில் கடந்த 8ஆம் தேதியிட்ட கடிதத்தை பேரறிவாளனுக்கு மத்திய உள்துறை அமைச்சக செயலாளர் மனாஸ் மொண்டல் அனுப்பியுள்ளார். அதில் குற்றவாளிகளுக்கான தண்டனையை குறைப்பது தொடர்பாகவோ தண்டனையை குறைப்பதிலிருந்து மாநில அரசை தடுக்கும் வகையிலோ எந்த விதியும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். 15 ஆண்டுகளாக தண்டனை குறைப்பு செய்யப்பட்ட விவரங்கள் இல்லை என்றும் அது தொகுக்கப்பட்டவுடன் விரைவில் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிக்கும் தமிழக அரசின் முடிவில் மத்திய அரசு தலையிட முடியாது என்பதை மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புக்கொண்டுள்ளது. நாட்டின் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக சுனில் அரோரா நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் வரும் 2ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் ஓபி ராவத்தின் பதவிக்காலம் வரும் 1ஆம் தேதியோடு முடிவடைகிறது. இதையடுத்து தேர்தல் ஆணையராக உள்ள சுனில் அரோராவை அடுத்த தலைமை தேர்தல் ஆணையராக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நியமித்துள்ளார். தலைமை தேர்தல் ஆணையராக அவர் வரும் 2ஆம் தேதி பொறுப்பேற்க உள்ளார். பஞ்சாப் மாநிலத்தின் ஹோசியார்பூர் பகுதியில் 1956ஆம் ஆண்டு பிறந்த அவர் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருந்து 1980ஆம் ஆண்டில் IAS அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்டார். வசுந்தரா ராஜே முதலமைச்சராக இருந்த முந்தைய காலத்தில் 2005ஆம் ஆண்டு முதல் 2008ஆம் ஆண்டு வரை அவரது முதன்மை செயலாளராக இருந்தார். மேலும் மத்திய அரசில் தகவல் ஒலிபரப்பு, திறன் மேம்பாடு, நிதி ஜவுளி மற்றும் ஆகிய துறைகளில் செயலாளராக பணியாற்றியுள்ளார். திட்டக்குழுவிலும் இருந்துள்ளார். 5 மாநில சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் அடுத்த ஆண்டில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான பணிகளை சுனில் அரோரா மேற்கொள்ள உள்ளது கவனிக்கத்தக்கது. தமிழகத்தில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் ஆய்வை முடித்துள்ளனர். புதுச்சேரி முதலமைச்சரை இன்று சந்திக்கும் குழுவினர் டெல்லி சென்று மத்திய அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளனர். கஜா புயலின் கோர தாண்டவத்தால் நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் மக்கள் தங்களது வீடு மற்றும் உடைமைகளை இழந்து நிர்கதியாகியுள்ளனர். இவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் பணியில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ள நிலையில் சேதங்கள் குறித்து ஆய்வு செய்ய மத்திய உள்துறை அமைச்சக இணைச் செயலாளர் டேனியல் ரிச்சர்ட் தலைமையிலான மத்திய குழுவினர் தமிழகம் வந்தனர். புதுக்கோட்டை, தஞ்சை மற்றும் திருவாரூரை தொடர்ந்து 3வது நாளாக நேற்று நாகை மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். முதலில் விழுந்தமாவாடி துணை மின் நிலையத்தை பார்வையிட்ட பின்னர் வேட்டைக்காரனிருப்பு புயல் பாதுகாப்பு மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். சாப்பாடு கொடுக்கல, புள்ள குட்டி எல்லாம் பருவமா அந்தரமா தவிச்சு நிக்கிறோம். என்னவா செய்வோம்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு அரசாங்கம் பார்த்து எந்த உதவியும் எதுவும் செய்யுங்க.
புயலால் பாதிக்கப்பட்ட மா, முந்திரி காடுகளையும் மத்திய குழு ஆய்வு செய்ததுடன் கடல் நீர் புகுந்து சேரும் சகதியுமாக உள்ள புஷ்பவனம் கிராமத்தில் சீரமைப்பு பணியை விரைந்து முடிக்க மாவட்ட நிர்வாகத்திடம் அறிவுறுத்தினர். அப்பொழுது விவசாயி ஒருவர் மத்திய குழு அதிகாரிகளின் கால்களில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து கதறி அழுதார். தமிழகத்தில் ஆய்வை முடித்துக் கொண்ட பின்னர் வேளாங்கண்ணியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய குழு தலைவர் டேனியல் ரிச்சர்ட், தாங்கள் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். Team has come and in the short space of time that we have, it is not physically possible for the entire team to go and visit every place. I know it's not, there are areas where the storm has traveled to Dindigul also in the westwards, but we have seen some of these Pudukkottai, Thiruvarur, Thanjavur, Nagapattinam districts where extensive damage has taken place. So we will go back, the figures are still out there, and we shall prepare a report, and we expect that the people will get the benefit with more help from the center. தமிழகத்தில் ஆய்வை முடித்துக் கொண்ட மத்திய குழுவினர் காரைக்கால் சென்று புயலால் பாதிக்கப்பட்ட நடுகளம்பேட், காக்கமொழி ஆகிய இடங்களில் ஆய்வு செய்தனர். பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் உடைந்த படகுகள், சிதைந்த வலைகள் மற்றும் சேதமடைந்த வீடுகளை மத்திய குழுவினர் மதிப்பீடு செய்தனர். அப்பொழுது தங்கள் பகுதிகளுக்கு நிவாரண உதவி கிடைக்கவில்லை என கூறி மத்திய குழு அதிகாரிகளை மீனவ பெண்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சமரச பேச்சுவார்த்தைக்கு பிறகு அங்கிருந்து மத்திய குழுவினர் புறப்பட்டனர். இந்நிலையில் இன்று காலை 9:30 மணிக்கு புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமியை சந்திக்க உள்ளனர். இதன் பின்னர் டெல்லி செல்லும் ஆய்வுக்குழுவினர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கஜா புயலின் சேதம் மதிப்பீடு குறித்து அறிக்கையை மத்திய அரசிடம் தாக்கல் செய்ய உள்ளனர். அதன் அடிப்படையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு நிவாரண நிதியை மத்திய அரசு வழங்க உள்ளது. கஜா புயல் நிவாரணமாக 14,910 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசும் 187 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று புதுச்சேரி அரசும் கோரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கஜா புயலால் பாதிக்கப்பட்ட நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை பார்வையிட உள்ளார். இதற்காக ரயில் மூலம் இன்று இரவு நாகைக்கு செல்கிறார். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டங்களில் கடந்த 21ஆம் தேதி ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் பழனிசாமி கனமழையால் திருவாரூர், நாகை மாவட்டங்களுக்கு செல்லவில்லை. ஒரு வாரத்திற்கு பிறகு நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் வரும் புதன்கிழமை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு நடத்தவுள்ளார். இதற்காக சென்னையிலிருந்து ரயிலில் புறப்படும் அவர் சேதமடைந்த பகுதிகளை நாளை பார்வையிடுகிறார். ஆய்வை முடித்துக் கொண்டு நாளை இரவே மீண்டும் ரயிலில் சென்னை திரும்புகிறார். இதற்கிடையே புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் 6,48,000 தார்பாய்களை விநியோகிக்க தமிழக அரசு விலைப்புள்ளிகளை கோரியுள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 24 அடி நீளமும் 18 அடி அகலமும் கொண்ட 4 கிலோ 800 கிராம் எடைக்கு குறையாத உறுதியான தார்பாய்களை விநியோகிக்க தகுதியுடைய நிறுவனங்களிடம் விலைப்புள்ளி கோரப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்திற்கு 1,40,000 தார்பாய்களும், திருவாரூர் மாவட்டத்திற்கு 1,98,000 தார்பாய்களும், நாகை மாவட்டத்திற்கு 1,70,000 தார்பாய்களும், புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு 1,40,000 தார்பாய்களும் தேவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கஜா புயல் பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க கோரிய வழக்கில் நகர் பகுதிகளில் 90% மேலாகவும், கிராமப்புற பகுதிகளில் 64% மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உள்ளது. கஜா புயலால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் உணவின்றி அவதிப்பட்டு வருகின்றனர். எஞ்சியுள்ள நாட்களை கழிக்க தமிழக அரசு இலவசமாக 5 கிலோ அரிசி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கஜா புயலின் கோர தாண்டவத்தால் புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல பகுதிகள் சின்னாபின்னமாகி உள்ளன. உண்ண உணவு, தண்ணீர் இன்றி மக்கள் தவித்து வரும் நிலையில் பல தன்னார்வலர்கள் அவர்களுக்கு உதவி வருகின்றனர். கொத்தமங்கலம் என்ற இடத்தில் ஒரு தனியார் தொண்டு நிறுவனத்தினர் நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளதாக அறிவித்ததை தொடர்ந்து 3 மணி நேரமாக பொதுமக்கள் ஒரே இடத்தில் கூடி காத்திருந்தனர்.
கஜா புயலால் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வரும் நிலையில் அடுத்த வேளை உணவுக்கு கூட வழியில்லாமல் தவித்து வருவதாக அவர்கள் குறிப்பிட்டனர். எந்த எதுவுமே இல்லை, கவர்மெண்ட்லேருந்து எதுவும் எங்களுக்கு கொடுக்கல. நாங்கள் ரோடா அலைஞ்சு ஏதாவது வண்டியில் வர்ற ஒரு பிஸ்கட் கூட கிடைக்கல, கரண்ட் இல்லை, விளக்கு இல்லை, பிள்ளைகளை வச்சுட்டு நடு ரோட்லேருந்து தடுமாறிக்கிட்டு இருக்கோம். எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல, எந்த வசதியும் இல்லை, கரண்ட் இல்லை, எதுவுமே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இப்போ ரோட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். எந்த உதவியும் எங்களுக்கு அரசு செய்யலை. இந்த 5 நாளைக்கு எவ்வளோ அரிசியோ ஏதோ நிவாரணம் கொடுக்க முடிஞ்சது எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள். அதே எங்களால் ரோட்லேருந்து கேட்க முடியும், வேறு வழி இல்லை எங்களுக்கு. இதை விட்டால் சாகிறதான் வழி. எஞ்சிய நாட்களை கடத்த ஒவ்வொரு ரேஷன் கார்டிற்கும் தலா 5 கிலோ அரிசியை இலவசமாக வழங்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். கொண்டு வர்றவங்க இந்த மெயின் ரோட்லேயே கொடுத்துட்டு போயிடுறா, உள்ளே இருக்கிறவங்களுக்கு கொண்டாந்து கொடுக்குறா இல்லை. இந்த 5 நாளைக்கு வந்து இந்த 1ஆம் தேதியில் இந்த 5 நாள் இருக்குது. இந்த 5 நாளைக்கு வந்து ஒரு 5 கிலோ அரிசி கொடுத்தாங்கன்னா அந்த ஒரு நாளைக்கு 1 கிலோ போட்டு கூட சாப்பிட்றலாம், 5 நாளை ஓட்டிடலாம். ரெண்டாவது வந்து தமிழக அரசுலேருந்து யாருமே வந்து இன்னும் உள்ளே இறங்கி எந்த அதிகாரியும் வரவும் இல்லை, போகவும் இல்லை. இதேபோல் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் உணவு தண்ணீர் கிடைக்காமல் இரவில் சாலை ஓரத்தில் கொட்டும் பணியில் காத்து கிடக்கும் அவல நிலை நீடிக்கிறது. காடு, மாளிகை காடு, தொக்காலி காடு உள்ளிட்ட கிராமங்களில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் உணவு தண்ணீர் உள்ளிட்டவை கிடைக்காமல் அவதிப்பட்டு வருகின்றனர். அந்த அளவுக்கு போயிடுச்சு டெல்டா மாவட்டம். அதனால் ஒரு அரசாங்க ரீதியாகவோ ஒரு எந்த ஒரு இது ரீதியாகவோ ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, உதவி பண்ணாங்கன்னா, அதே பார்த்தீங்கன்னா வீடுகள் வந்து வீடு தோறும் வந்து கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே ரோட்டில் உட்காந்துருக்கவங்களுக்கு எது மாதிரி கொடுத்துட்டு போனால் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த ஒரு பொருளாதாரமும் வந்து ஒழுங்காக சேரலை, எல்லாமே இருக்கப்பட்டவங்களாக வாங்கிட்டு போயிடுறாங்க. உணவு தண்ணீர் இன்றி மக்கள் பாதிக்கப்படும் நிலை ஒருபுறம் இருந்தாலும் சேதமடைந்த மின் கம்பங்களை உயிரை பணயம் வைத்து சீரமைத்த மின்வாரிய ஊழியர்களுக்கு மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். அறந்தாங்கி அருகே ரத்தினக்கோட்டையில் கடந்த 4 நாட்களாக சிறப்பாக பணியாற்றி அப்பகுதிக்கு மின்சாரத்தை விரைந்து வழங்கியதை பாராட்டும் விதமாக பொதுமக்கள் மின்வாரிய ஊழியர்களுக்கு முன்னாடை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கியும் பாராட்டி அடுத்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கோவை, வேலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளன. கஜா புயலால் டெல்டா மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், மாணவர் அமைப்புகள் என பல்வேறு தரப்பினரும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் கோவை மாவட்ட வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் நாகை மற்றும் திருவாரூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அனைத்து முஸ்லிம் ஜமாத் நிர்வாகம் சார்பில் 15 லட்சம் ரூபாய் பெறுமானமுள்ள நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டன. இதில் அரிசி, பருப்பு, சர்க்கரை மற்றும் ஆடைகள், போர்வை போன்ற பொருட்கள் உள்ளன. வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை நகர தமுமுக சார்பில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்களுக்காக 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கப்பட்டன. உணவுப் பொருட்கள், மருந்து, மாத்திரைகள் உள்ளிட்டவை லாரி மற்றும் கார்கள் மூலம் அனுப்பப்பட்டன. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் முன்னாள் மாணவர்கள் கூட்டமைப்பினர் அரிசி, காய்கறி, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட 60,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை சேகரித்து புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பி வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மொளச்சூர் பகுதியைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு படிக்கும் யஷ்வந்த் மற்றும் 1ஆம் வகுப்பு படிக்கும் அவரின் தங்கை யஷ்வந்தினி ஆகியோர் 20,000 ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள், 7,500 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியர் பொன்னையாவிடம் வழங்கினர். தொலைக்காட்சியில் வந்த விளம்பரங்களை பார்த்து இவர்கள் தாமாக முன்வந்து வீதி வீதியாக சென்று வணிக வளாகங்கள், பொதுமக்களிடம் பணம் பெற்று புயல் பாதித்த மக்களுக்கு உதவி உள்ளனர். தூத்துக்குடி முத்தையாபுரத்தைச் சேர்ந்த யோகேஸ்ராம் என்ற 2ஆம் வகுப்பு மாணவர் தான் சேகரித்து வைத்திருந்த 2,000 ரூபாயை கஜா புயலால் பாதிப்புக்காக மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கியுள்ளார். கரூரில் மாணவிகள், சிறுமிகள் சிலர் தங்களது சேமிப்பு பணத்தை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர். இதையடுத்து அவர்களை ஆட்சியர் பாராட்டி கௌரவித்தார். கஜா புயலால் பாதிக்கப்பட்டுள்ள நாகை மக்களுக்கு நீலகிரி மாவட்ட அதிமுக சார்பில் 2 டன் தேயிலை தூள், 5 டன் மலை காய்கறிகள் உட்பட 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன.
இதனிடையே புதுக்கோட்டை மாவட்டத்தில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வரும் மக்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பாராட்டு தெரிவித்து சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடியோ வெளியிட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேகம் நடந்துட்டு காரணம் இளைஞர்களுடைய ஒத்துழைப்பு, பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு, தொண்டர்களுடைய ஒத்துழைப்பு, நல்ல மனம் படைத்தவருடைய ஊர் நலம் விரும்பியுடைய ஒத்துழைப்பு. ஆக தயவு செய்து அன்பு இளைஞர்களை நம்ம மாவட்டத்தை சார்ந்தவங்க இன்னும் உங்க கிராமத்தில் நம்ம கரண்ட் வரலன்ற அந்த கஷ்டத்தை ஒரு புறம் நீங்கள் சுமந்து இன்னொரு புறம் டக்குன்னு நீங்கள் களத்துக்கு வந்து எங்கள் அரசோட நீங்கள் ஏன்னா அரசாங்கம் நீங்கள் ஒத்துழைங்க. அரசாங்கம் ஒரு கை, மக்கள் ஒரு கை, ரெண்டு கை சேர்ந்தா ஓசை வேகமாக வரும். ஓசை வந்து அது மின்சாரம் முழுமையாக கிடைக்கும். இதுதான் என்னுடைய அன்பான பணிவான வேண்டுகோள். நீங்கள் நல்லா செய்றீங்க, நீங்களே முன்னாடி செய்ய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 90 விழுக்காடு வீடுகளுக்கு மின் விநியோகம் சீர் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். கஜா புயலால் வீட்டின் மீது மரம் விழுந்ததை கண்ட அதிர்ச்சியில் சகோதரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். நிவாரணம் கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க சென்ற உறவினரை தனிப்பிரிவு போலீசார் தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் கடவூர் அருகே உள்ள சிங்கம்பட்டி கிராமத்தை சேர்ந்த வைரப்பெருமாள் என்பவரது வீட்டின் மீது கஜா புயலால் இலவசம் பஞ்சு மரம் மற்றும் தென்னை மரம் முறிந்து விழுந்தன. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த வைரப்பெருமாள் மாரடைப்பால் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். தம்பி உயிரிழந்த துக்கம் தாளாமல் அவரது அண்ணன் பாலசுப்ரமணியம் கடந்த 20ஆம் தேதி உயிரிழந்தார். ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரர்கள் இருவரும் கஜா புயல் பாதிப்பு அதிர்ச்சியில் உயிரிழந்ததை தொடர்ந்து அவர்களது குடும்பத்தினர் நிவாரணம் கேட்டு ஆட்சியரிடம் மனு கொடுக்க சென்றனர். அப்போது வைரப்பெருமாளின் உறவினரை தனிப்பிரிவு போலீசார் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அங்கே விழுந்ததுல இறந்துட்டாரு சார். அந்த பிள்ளைகளை வச்சுட்டு என்ன சார் பண்ணுவேன்? வேடி இருந்துருச்சுன்னு காசு கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைகளை பாருங்க சார், என்ன பாருங்க சார். இந்த வயசுல நான் தாயா இருக்கணும்னு ஏதாவது இருக்கேன் சார். சொல்லுங்க, நல்லா இருந்தவர் இறந்து போயிட்டாரு சார். ஊர்ல கூட விசாரிச்சு பாருங்க, போய் சொல்லுங்கிற அவசியம் எனக்கு. என் பிள்ளைங்களை பார்த்து என்னைய பார்த்து ஏதாவது பண்ற மாதிரி இருந்தா கவர்மெண்ட் பண்ணது சார். முல்லைப் பெரியாறு பகுதியில் புதிய அணை கட்டுவதற்கு ஆய்வறிக்கை தயார் செய்ய அனுமதி அளித்த விவகாரத்தில் விளக்கம் கேட்டு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திற்கு தமிழக அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. முல்லைப் பெரியாறு அணைக்கு பதிலாக 174 அடி உயரத்தில் புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வறிக்கை தயார் செய்ய கேரள அரசுக்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி ஒப்புதல் வழங்கியது. இதற்கு ஒட்டுமொத்தமாக 663 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய முடிவு செய்துள்ள கேரள அரசு புதிய அணை கட்டப்பட்ட பிறகு முல்லைப் பெரியாறு அணையில் தண்ணீர் தேக்குவதை நிறுத்தவும் முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் ஆய்வறிக்கை தயார் செய்ய அனுமதி வழங்கியது குறித்து விளக்கம் அளிக்குமாறு கேரள தலைமைச் செயலாளர் மற்றும் மத்திய சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழுவிற்கு தமிழக அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறியது தொடர்பாக 1 மாதத்திற்குள் விளக்கம் அளிக்குமாறும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கேரள அரசு தெரிவிக்கும் பதிலின் அடிப்படையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரவும் தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் குப்பை எடுக்கும் பணியை தனியாரிடம் ஒப்படைக்கும் நடவடிக்கையை கண்டித்து இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அனைத்து தொழிற்சங்கத்தின் அறிவித்துள்ளனர். இதனால் குப்பைகள் தேங்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சியில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் துப்புரவு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் துப்புரவு பணியை தனியார் வசம் ஒப்படைக்க அரசு முடிவு செய்துள்ளது. மொத்தம் உள்ள 15 மண்டலங்களில் 9, 10, 13 ஆகிய மண்டலங்களில் ஏற்கனவே தனியார் நிறுவனம் மூலம் குப்பை எடுக்கப்பட்டு வரும் நிலையில் மீதமுள்ள மண்டலங்களிலும் 80% தனியாருக்கு விடுவது என மாநகராட்சி முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு தொழிற்சங்கத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக தொழிற்சங்க த்தினருடன் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் பலன் ஏற்படவில்லை. இதனால் இன்று முதல் வேலை நிறுத்தம், சாலை மறியல் போன்ற போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக தொழிற்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தணும். அந்த பேச்சுவார்த்தையில் தோல்வி அடைந்திருக்கு. கடைசியாக கமிஷனரை சந்திக்கும் போது, ஆணையாளரை சந்திக்கும் போது கூட அந்த ஆணையாளர் என்ன சொன்னார்னா, எங்களால் முடியாது, இந்த தனியார் மயம் போவது ஒத்துக்கொள்ள முடியும், அரசாங்கம் கையில் இருக்குன்றாங்க. அரசாங்கம் ஏதாவது ஒரு தனி நபர் கையில் கொடுத்தாங்கன்னா குத்தகைக்கு உண்மையிலே அவர் தன்னுடைய லாபத்துக்கு பார்ப்பாரு. அப்படிதான் கடந்த காலம் 2000 ஓனெக்ஸ், நீல்மெட்டல், இப்போ இருக்கிற CMSW உட்பட கோடிக்கணக்கான காசு ஊழல் பண்ணியிருக்கு. அது பத்திரிகை வாயிலாகவும் பொதுமக்கள் புகார் மூலியமாக தெரிவிச்சிருக்காங்க.
அரசின் நடவடிக்கையால் துப்புரவு, மலேரியா தடுப்பு, தெருவிளக்கு பராமரித்தல் உள்ளிட்ட 7 துறையைச் சார்ந்த 8000 நிரந்தர பணியாளர்கள் மற்றும் 12,000 தற்காலிக பணியாளர்கள் உள்ளிட்டவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த தனியார் மயத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். தனியார் மயம்னால வேலை வாய்ப்பு பறிபோகும். அதனால மட்டும் இல்லாமல் இப்போ ஏற்கனவே வேலை செய்கிற 16 வருஷம் 17 வருஷனுடைய தொழிலாளியினுடைய அவங்க பணி பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும். குறைஞ்சபட்சம் சம்பளம் கூட இல்லாமல் இருக்கும். எனவே இந்த தனியார் மயத்தை ரத்து செய்யும் வரை இந்த கூட்டமைப்பு சார்பாக நாளை முதல் 27/11/2018 முதல் அனைத்து துறைகளும் சேர்ந்து பொது வேலை நிறுத்தத்துக்கு அறைகூல் விட்டு இருக்கும். தொடர் வேலை நிறுத்தம் தொடங்கும். இந்த போராட்டத்தில் 80% மேற்பட்ட மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட உள்ளனர். இதனால் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் மொத்தமும் ஸ்தம்பிக்கும் சூழல் ஏற்படும் என்றும் குப்பைகள் தேங்கும் என்றும் தொழிலாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் 10 நகரங்களில் குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்காக 3500 கோடி கடன் உதவியை வழங்குவதற்கான ஒப்பந்தத்தில் ஆசிய வளர்ச்சி வங்கியோடு மத்திய அரசு நேற்று கையெழுத்திட்டுள்ளது. நாட்டில் நகர பகுதிகள் அதிகமுள்ள மாநிலமாக தமிழகம் விளங்கினாலும் பல நகரங்களில் போதிய வசதிகள் இல்லை. 50%க்கும் குறைவான வீடுகளுக்கே குழாய் மூலம் குடிநீர் சப்ளை செய்யப்படுகிறது. 42% வீடுகளுக்கு மட்டுமே கழிவுநீர் வடிகால் வசதி உள்ளது. இதன் காரணமாகவும் வறட்சி, சீரற்ற வானிலை போன்றவற்றால் பாதிக்கப்பட்டதாலும் அடிப்படை வசதிகளை அதிகரிக்க ஆசிய வளர்ச்சி வங்கியோடு மத்திய அரசு நேற்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. மொத்தம் 3500 கோடி ரூபாய் கடனுதவி திட்டத்தின் முதல் பங்கான 1130 கோடி ரூபாயை வழங்குவதற்கான ஒப்பந்தம் டெல்லியில் கையெழுத்தானது. இதில் மத்திய பொருளாதார விவகார அமைச்சகம் மற்றும் ஆசிய வளர்ச்சி வங்கி அதிகாரிகளும் கையெழுத்திட்டனர். சென்னை, ராஜபாளையம், கோவை, திருச்சி, வேலூர் மற்றும் நெல்லை நகரங்கள் முதல்கட்டத்தில் பயனடையும். சட்டமன்ற தேர்தலை நாளை சந்திக்கவுள்ள மத்திய பிரதேசத்திலும் மிசோரமிலும் பிரச்சாரம் நேற்றோடு ஓய்வடைந்தது. மத்திய பிரதேசத்தில் 4வது முறையாக ஆட்சியை பிடிக்க பாஜகவும், மிசோரமில் 3வது முறையாக ஆட்சி கட்டிலில் அமர காங்கிரசும் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டன. மத்திய பிரதேசத்தில் 2005 முதல் தொடர்ந்து 3 முறை வென்று ஆட்சி புரிந்து வரும் பாஜகவில் 13 ஆண்டுகளாக முதல்வராக இருந்து வருகிறார் சிவராஜ் சிங் சௌகான். அதனால் ஆட்சியை மீண்டும் கைப்பற்ற காங்கிரஸ் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டது. ராகுல் காந்தி கோவில்களுக்கும் மடங்களுக்கும் சென்று பாஜகவுக்கு சவால் விடுத்தார். தேர்தல் அறிக்கையிலும் பாஜகவை போல் மாவட்டந்தோறும் கோசாலைகள் அமைக்கப்படும் என்பது போன்ற அம்சங்களும் இடம்பெற்றிருந்தன. மத்திய பிரதேசத்தில் மொத்தமுள்ள 230 தொகுதிகளில் 2013 தேர்தலில் பாஜகவுக்கு 167 இடங்களும், காங்கிரசுக்கு 57 இடங்களும், பகுஜன் சமாஜ் கட்சிக்கு 4, சுயேட்சைகளுக்கு 2 இடங்களும் கிடைத்தன. 15 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆட்சியில் இருப்பதால் பாஜக மீது மக்களுக்கு சலிப்பு ஏற்பட்டிருக்கும் என காங்கிரஸ் கணக்கு போட்டிருக்கிறது. அதனால் ஆட்சியை பிடித்த 10 நாளில் விவசாய கடன் தள்ளுபடி, சிறு விவசாயிகளுக்கு திருமண உதவி என விவசாயிகளை குறிவைத்து தேர்தல் அறிக்கையை பாஜக வெளியிட்டது. மறுபுறம் பாஜகவோ 15 ஆண்டுகால சாதனைகளை கூறி ஓட்டு கேட்டது. பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி விவகாரங்களால் பிரதமரை முன்னிறுத்தாமல் முதல்வர் சிவராஜ் சிங் சௌகானை முன்னிறுத்தியே பாஜக ஓட்டு வேட்டையாடியது. இங்கு பகுஜன் சமாஜ் தனித்து போட்டியிடுவது காங்கிரசுக்கு சிறிய பின்னடைவை ஏற்படுத்தும். காங்கிரசில் முதல்வர் வேட்பாளராக ஜோதிராதித்யா சிந்தியா கருதப்படுகிறார். மிசோரமில் மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் காங்கிரசிடம் 34 தொகுதிகளிலும், மிசோ தேசிய முன்னணி 5 தொகுதிகளிலும், மிசோ தேசிய மாநாடு ஓரிடத்திலும் 2013 வென்றுள்ளன. வடகிழக்கில் மிசோரமில் மட்டுமே காங்கிரஸ் ஆட்சி நடப்பதால் எப்படியாவது அதை வீழ்த்த மிசோ தேசிய முன்னணியுடன் பாஜக கூட்டணி அமைத்துள்ளது. 3வது முறையாக தனாவ்லா போட்டியிடுகிறார். இரு மாநிலங்களிலும் ஆளுங்கட்சிக்கே அதிக வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ள சூழலில் நாளை வாக்குப்பதிவு நடக்கிறது. வாக்குகள் டிசம்பர் 11 எண்ணப்படுகின்றன.
செவ்வாய் கிரகத்தில் அமெரிக்காவின் இன்சைட் விண்கலம் வெற்றிகரமாக தரையிறங்கியது. செவ்வாய் கிரகத்தில் உள்ள வெப்ப மற்றும் நில அதிர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து விண்கலம் ஆய்வு செய்யும் என்று விஞ்ஞானிகள் அறிவித்துள்ளனர். செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழ்வதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்பது குறித்து பல்வேறு நாடுகளும் ஆய்வு செய்து வருகின்றன. இஸ்ரோ அனுப்பிய மங்கள்யான் உள்ளிட்ட பல்வேறு விண்கலங்களும் ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் அமெரிக்காவின் நாசா ஆய்வு மையம் இன்சைட் என்ற விண்கலத்தை அனுப்பியது. கடந்த மே 5ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்ட இந்த விண்கலம் 48 கோடி கிலோமீட்டர் தொலைவுக்கு 6 மாத காலம் பயணம் மேற்கொண்டது. செவ்வாய் கிரகத்தில் எல்சியம் பிளாட்டினா பகுதியில் இந்திய நேரப்படி நேற்று இரவு 1:23 மணிக்கு வெற்றிகரமாக தரையிறங்கியது. இதையடுத்து நாசா விஞ்ஞானிகள் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். 360 கிலோ எடை கொண்ட இன்சைட் விண்கலம் 6 அடி நீளமுள்ள 3 கைகளை கொண்டு நிலப்பகுதியை தோண்டி கருவிகளை பொருத்தும். இந்த கருவி நிலத்துக்குள் 16 அடி தூரம் புதைந்து அதன் வெப்பநிலையை ஆய்வு செய்யும். மேலும் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து நிலநடுக்கமானி ஆய்வு செய்யும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் 450 ஆண்டுகளுக்கு முன்பு பாறைகள் நிறைந்த கிரகங்கள் எவ்வாறு உருவானது, அதில் வெப்பம், குளிர் ஆகியவை மாறி மாறி இருப்பதற்கான காரணங்கள் குறித்து ஆய்வு செய்யப்படும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். தேமுதிக வாக்கு வங்கி கூடிக்கொண்டே வருவதாகவும் வரப்போகும் தேர்தலில் விஸ்வரூபம் எடுத்து வெற்றி பெறுவோம் என்று அந்த கட்சியின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள தோப்புப்பட்டியில் கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேமுதிக சார்பில் நிவாரணப் பொருட்களை பிரேமலதா விஜயகாந்த் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 1000 கோடி ரூபாய் புயல் நிவாரண நிதியை அறிவித்த தமிழக அரசு இன்னும் ஏன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதை வழங்கவில்லை என கேள்வி எழுப்பினார். அதிமுக காரங்களாக இருந்தாலும் ஆண்ட கட்சியான திமுகவாக இருந்தாலும் யாரும் எங்களை சந்திக்கலன்னு சொல்லி கொடைக்கானல்ல மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில இருக்காங்க. இதை கண்கூட பார்க்க முடியுது. அது மாதிரி இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனையை கையில் எடுத்து அதை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல அரசு தான் இனிமே இங்க வரணும். நிச்சயமா என்னைக்கு எங்க ஸ்ட்ராங்கா இருக்கோ இன்னும் வர வர இன்னும் அதிகமாக தான் ஆகும். வரப்போற தேர்தலில் மீண்டும் விஸ்வரூப வெற்றியை நாங்கள் பெறுவோம்.